ஒரு காளை வாங்கையும் நல்ல காளை நல்லா கருக்கா ஏறி ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. அப்படியே உள்ள பாத்துருக்கோம். இறங்கும் போதே கவர் பண்ணலான் இருந்தா ஆனா மிஸ் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்ல போனா உதைக்குங்க, பின்னாடி இருந்து போனா செமையான காளை. பாய்ச்சலா முன்னாடி போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. அருமையான காங்கையும் பூச்சி காளை. இது உங்களுதா? வீடியோல யாரும் பேசுறதுங்க? திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. சந்தையில வந்திருக்கிற பூச்சி காலையில இந்த மிகப்பெரிய காலை இதை உடைச்சிடாது பின்னாடி. வணக்கம். வணக்கண்ணா. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? நான் குருமந்தூர்ல இருந்து வரேங்க. ஆமா, என் பேர் பரமேஸ்வரங்க. விவசாயம் தாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து நம்ம சிறுவூர் சந்தை புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, 25 வருஷம் கழிச்சு புதுப்போயோட. ஆமா ஆமா. இத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆடு வாங்கிக்கிறேம்மா, கடையெல்லாம் இங்கீங்க. அப்புறம் நின்று அதோட நிறுத்திட்டாங்க. இப்ப ஏதோ ஆரம்பிச்சுங்க, பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆமா, ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நானுங்க அதையும் பாத்துட்டு போலான்ட்டு காமிச்சிட்டு போலான்ட்டு. சேல்ஸ்மேன்லாம் சோக்குமேன். ஆமா. எத்தனை பல்ல போட்டிருக்கு இந்த பூச்சிக்கால? பல்லு 6 பல்லு ஆயிடுச்சு. 6 பல் தரும். ஆமா. இது வந்து பூச்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இது வரைக்கும் வந்து எத்தனை ப்ரீட் பண்ணிருப்பீங்க? இது வரைக்கும் என்ன எத்தனை? இது வரைக்கும் ஒரு நேரம் ஒரு 50 இருக்குங்க. ஆமா இருக்கு. இது வந்து விற்பனை இருக்கீங்க. எத்தனை பல் தரதெல்லாம் இருக்கு? நான் 6 பல்லுங்க. 6 பல். ஆமா. என்ன விலை வரும்? நான் விலை ஒரு 60 ரூபா வந்து கொடுக்கலாம். 60 ரூபா. ஆமா. 60 ரூபாய்க்கு பரவாயில்லை. சரி, ஓகே. இது வந்து தேவைப்படுதா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் இந்த பதிவு பார்த்து யாராச்சும் வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாங்க. இன்னொரு 3 இருக்குது. இன்னொரு மயிலை 1 சேவலை 1 இருக்கு. ஆமா. பண்ணலாங்க. 9965 99 5515. ஆமா. பரமேஸ்வரன். ஆமா, குருமந்தூர். ஆமா. நன்றி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வணக்கம் மக்களே. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடக்கிற சிறுவூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் முதல் நாள் ஓப்பனிங்கு. கோலாகலமா புதுப்பொலிவுடன் சந்தை ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு நாட்டு மாடுகள் மற்றும் கலப்பின மாடுகள் கொஞ்சம் வரத்தான் இருக்கு. அப்படியே உள்ள கேட்டுருவோம் என்ன ரேட்டு வருது என்ன ஏதுன்னு. எடுத்தோன்னே 2 காங்கையும் காலை கண்ணு வச்சிருக்காங்க. அது போக காராம்பசு கிடாரின்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுதா? அப்படியே வாங்க, ஒரு பேட்டி கொடுத்துருங்க. காராம்பசு கிடாரி பாக்குற நல்ல ஜம்முன்னு அம்சமா இருக்கு. யார் பேசுறீங்க? அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் கோபிபாளையத்துல இருந்து வரேங்க. கோபிபாளையம். இன்னைக்கு வந்து சிறுவூர் சந்தை புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? கருத்துனாக்க இங்க ஒரு 25 மைல் சுற்றுலாவில் இங்க சந்தை இல்லைங்க. அப்புறம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் கொஞ்சம் நாங்களாம் பக்கத்துல கொண்டு வந்து போறதுக்கு விற்பனைக்கு சௌரியமா இருந்தது. நாளடைவில் நின்று போச்சுங்க. இதுட்ட புளியம்பட்டி, திருப்பூர், அந்தியூர் தான் போகணும். இப்போதைக்கு நாங்கள் எதாவது பக்கத்தில் வர்றதுக்கு போறதுக்கு இப்போ சௌரியமா இருக்குங்க. அதனால இப்போ கொண்டு வந்துருக்கோம். ஒரு காராம்பஸ் கிடைக்குன்னு கொண்டு வந்துருக்கிறேன். காலக்கன்று நம்மளுதுங்க. அது நல்லா வண்டி பழக்கம் நல்லா பழகிடுது. கிடாரிக்கு 18 ரூபா சொல்றேங்க. 17,000 அவங்க வச்சுக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. கேட்டுருக்குறாங்க. ஒரு வயசு இருச்சுங்க. 1 வயசு ஆச்சு. ஆமாங்க. அவங்க வளர்த்துற கேட்டாங்க. அதனால சரி வளர்த்துறவங்க தான்ட்டு சரின்ட்டு அப்படி கொடுக்குறாங்க. சரி.
ஏங்க விட்ற கேளுங்க. சோடி காலக்கண்ணுங்களா? 37,000 சொல்லிச்சுங்க. ரெண்டு வண்டி பழக்கம் இருக்குது. ஐயன் பார்த்தாரு, வண்டி பழக்கத்தெல்லாம் பார்த்தாரு. இல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லைங்க. வா எப்படி இங்க வா காட்டு வா. அப்படியே மேல கொஞ்சம் வந்தி அப்படின்னா பண்ணி விடல இல்லாட்டி வேண்டாம். இல்ல அந்த அப்படின்னா பண்ணி விடுங்க இல்லாட்டி வேண்டாம். கேள்வி இருக்குது. வண்டி அது வளத்துல ஓடி இந்த இடத்துல போக வண்டி பாத்துக்க பாருங்க. வீடியோ போட்டு பாத்துக்க. வண்டி பூட்டி பாத்துக்க. உழவு பழக்கம் இல்ல. ஆகாது பாக்கலாம். அவரு இன்னும் முடியலீங்கண்ணா. கொஞ்சம் எத்தனை வருஷம் கண்ணு இருக்குண்ணா? இது ஒரு வயசு ஆயிடுச்சுண்ணா. ஒரு வயசு ஆயிடுச்சு. வண்டி நல்ல சவாரி ஃபுல்லா ரேஸே ஓட்டலாங்க. வீடியோ வேணாலும் இருக்குது, போட்டு காட்டிக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க சிறுவூருக்கு. நாங்க இன்னொரு சிறுவூர் தாங்க. சிறுவூர்ல கொண்டு வந்திருக்கிற மாடு எங்க லோக்கல். ஆமாங்க, 2 மாடு. பர்கூருங்களா? ஆமாங்க. பர்கூர்லயே புல் கருப்பு. புல் கருப்புங்க. நினைக்கிறேன். ஆமாங்க. செம்பூத்துக்காரிங்களா? இது செம்பூத்துக்காரிங்க. இது எத்தனை பல்லாம் போட்டிருக்கு இந்த கண்ணு? 2 பல்லுங்க. 2 பல் தரீங்களா? ஆமாங்க. இதுக்கு ஜோடி இன்னொன்னு செவலை இருந்துச்சு, அது வீடு போயிருச்சுங்க. மூக்கணங்கை தவிர்த்துட்டு வீடு மிரண்டுருச்சு. வீடு போயிருச்சு. இது வந்து என்ன விலைன்னா சொல்றீங்க? ஆனா இது வந்து நான் 70 ரூபா சொல்லியிருக்கிறேன் ஜோடி. 70 ரூபா சொல்றாங்க. 70 ரூபா ஒரு 5 ரூபா கம்மியா பண்ணலாங்க. வண்டி இல்ல பழக்கல. இது ரேக்லஸ்க்கு செட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேங்க. புதுசா எங்க ஊர்ல ஆரம்பிச்சதுனால எங்க மாடுகளை கொண்டு வந்துட்டுங்க. ரொம்ப ரெகுலரா வருவோங்க. சரிங்க, ஓகேங்கண்ணா, பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி காலை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. என்ன ஜெர்சி கிராஸுங்களா? நாட்டு மாடு கிராஸ். நாட்டு மாடு கிராஸ் என்ன விலைங்க வரும்? 20 ரூபா வருது. 20 ரூபா பல்ல சொல்றாங்க. எத்தனை மாசம் கண்ணுங்க? 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. நாட்டு மாடு கிராஸ். ஆமா. சரி, ஓகேங்க ஐயா. அப்படி இதுல பாத்தீங்கன்னா காங்கேயத்துல செவலையில சேர்ற அருமையான பசு கண்ணோட ஒண்ணு வந்திருக்காங்களா இல்லைன்னு தெரியல. கண்ணொன்று இருக்கு, கேட்போம். அதே மாதிரி அருமையான செவலை பசு ஒண்ணு வந்திருக்காங்க. செவலை காலக்கண்ணு ஒண்ணு இருக்கு. நல்ல ரத்த செவலையில சேர்ற கண்ணு பாக்குறதுக்கு ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு. யாருன்னு தெரியல. மாட்டுக்காரர் அந்தல போயிட்டாங்களாட்டு இருக்கு. அப்படியே இந்தல பார்த்தோம்னா அப்படியே உள்ள பூந்துருவோம். அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு இல்லைன்னு தெரியல. ஆடு அப்ப நான் தூரமா நின்னுக்கிறேன். செவலை பிளஸ் மயிலையில சேர்ற ஜோடி காலக்கண்ணு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. அது போக காங்கேயத்தே ஒரு செவலை கொண்டாந்துருக்காங்க. ஆனா இந்த ஜோடி என்ன ரேட்னா ஒரு காலக்கண்ணு? 35. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 1 வருஷமான கண்ணு. அதுல அந்த செவலை காலை 1 வருஷமான கண்ணு 27. அதுவும் பாக்குற நல்லா அட்டகாசமா ஜம்முன்னு இருக்கு. நம்ம சிறுவூர் சந்தையில தான் சேல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. பேசினா வேலை அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படிக்க உள்ள போனோம்னா கண்ணு மாடு காங்கேய மயிலையில சேர்ற கண்ணு மாடு ஒண்ணு வந்திருக்காங்க. ஆள் வந்து பூஜை முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டாங்களாட்டு, வெளியே போயிட்டாங்களாட்டு, ரவுண்டிங் இருப்பாங்க. கண்ணு காலக்கண்ணோட இருக்கு. அப்படி அந்தல பார்த்துருக்கோம். வேற மாடுகள் இருக்கான்னு அந்தல ஒண்ணு வாழைக்கண்ணு காய் அடிச்ச காலை காங்கேயம் மொத்த மாடுதான் வச்சிருக்காங்க. இன்னொரு மாட்டை காணும். அதே மாதிரி இங்க இன்னொரு காய் அடிச்ச காங்கேய வண்டி எருது ஒண்ணு வச்சிருக்காங்க. இன்னும் 2, 3, 4, 5 இருக்கு. யாருதுன்னு அப்படியே கேட்போம். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்க. இன்னைக்கு வந்து சிறுவூர் சந்தை புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க மறுபடியும். ஆமாங்க. இன்னைக்கு சந்தைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 2 உருப்படி கொண்டாந்துங்க. 2 உருப்படி பாக்கலாமா? தனியா புடிச்சு காட்ட முடியுமா? பாருங்க, பாக்கலாம். தனியா புடிச்சு கொஞ்சம் நடந்து காட்டுங்க. நல்ல
கொம்பு தானா? ஆமாங்க. ரெண்டு ஒட்டுக்க போறீங்க அப்படியே. தம்பி இது வந்து விற்பனைக்கா இல்ல ஷோட்டா? விற்பனைக்கு தாங்க. விற்பனைக்கு தான். ஆமாங்க. ரெண்டுமே என்ன ரேக்ல ஓடுனதா? ஆமா, ரேக்ல வண்டி ஓட்டுனதாங்க. ரேக்ல அப்புறம் ஓலை ஓட்டி விவசாய பழக்கம் இருக்கு. எல்லாம் இருக்குதுங்க. பல்ல எத்தனை பல்மா போட்டிருக்கு? ரவண்டு வல்லுங்க. ரெண்டு பல்லு. ம். அட்டகாசமா இருக்கு. இதுல எது சேட்டை அதிகமா பண்ண? இது கொஞ்சம் மயில கொஞ்சம் வருங்க. நல்லதா? ம். இது வந்து சேட்டைக்கார பையன் இருக்கு. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? நான் 1.30 சொன்னேங்க. 1.30 சொல்றீங்க. ம். இந்த ரேட்ல கொடுக்கலாம். இதை கேட்குற பொறுத்தவரை கொடுக்கலாங்க. கூலியாளர் வந்தா கண்டிப்பா கொடுக்கலாங்க. ஓகே. அடுத்த வாரம் வந்து சிறுவலூர் சந்தைக்கு இந்த மாடு வருமா? வருங்க. இன்னும் 2 இருக்குது வீட்லங்க, 4 வருங்க. இன்னும் 2 உருப்படி இருக்கு. ம். அதுவும் வரும். அதுவும் வரும். அடுத்த வாரம் சிறுவலூர் சந்தைக்கு வந்தா வண்டி மாடு வாங்கிக்கலாம். வாங்கலாங்க. இதுல பெரிய பெரிய மாடு வேணாலும் கொண்டாடுவீங்களா? வாங்கிக்கலாங்க. அதுவும் வாங்கிக்கலாம். நல்லா வாங்கிக்கலாம். அதுல என்ன ரேட் வரும்? பெரிய இதெல்லாம் பெரிய இதெல்லாம் 1.5 வருங்க. சோடி 1.5 லட்சம் வருங்க. ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? ஃபைல 1.20 கொடுத்துடலாங்க. 20 கொடுக்கலாம். கொடுக்கலாம். பல்ல எத்தனை பல் தரத்துலமா இருக்கு? ரவண்டு வல்லுங்க. ம். கடவுள சட்டை அடிக்கிறாங்க. ஆ சரி, ஓகேமா. சரி. ம். ஓ ஆமாப்ல. வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்க பேர் சொல்லி சின்ன அறிமுகப்படுத்திக்க முடியுமா? மார்க்கண்டேயண்ணே. மார்க்கண்டேயன். ஆமா. அப்பா பேரே கம்பீரமா இருக்கு. அதோட நீங்க வச்சிருக்கிற காலம் ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு. சரி, ஓகேண்ணா. இது வந்து என்ன ரேட்னா வரும்? இது 1.5 லட்சம் வருங்கண்ணா. 1.5 லட்சம். 1.5 லட்சம். பல்ல எத்தனை பல் தரத்துல? இன்னும் பல்லு இல்லைண்ணா. பல் இல்ல. பல் போடலையா? பல்லு போடல. பல் போடாம இந்த கண்டிஷனா? ஆமா, பல் போட்டா நல்லா பெரிய இதா வரும். பெரிய தான் வருது. இதே ஊர் தானே? ஆவரங்காடு. ஆவரங்காடு. இங்க வந்து என்னென்ன பழக்கத்தோட இருக்குண்ணா? எல்லா தொழில் இருக்குண்ணா. வண்டி உழவு வண்டி உழவு 2 பழக்கம். 2 பழக்கம் இருக்குது. வண்டி உழவு 2 பழக்கம் இருக்குங்கிறாங்க. சரி, இந்த செவலை மயிலையில யாரு சேட்டை அதிகமா பண்றாரு? செவலைதானே. செவலைதான். செவலைதான். 2 பேருமே நல்லா கம்பீரமா இருக்காங்க. கண்ணு தெளிவா தேர்ந்தெடுத்து பிடிச்சிருப்பீங்க. ஆமாண்ணா. இப்போ வந்து வண்டி மாடுன்னா எத்தனை வருஷத்துல காய் அடிக்கலாம்? வண்டி காய் அடிக்கிறது வந்து ஒரு 1.5 வருஷத்துல அடிக்கலாம். 1 வருஷத்துல அடிச்சிடலாம். வச்சிடலாம். 1 வருஷத்துல அடிச்சோம்னா நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கம்பீரமா இருக்கும். கம்பீரமாயிடும். இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க இந்த காலை? இந்த காலை 1.5 லட்சம் சொல்றேன். ஆமா. பேசினா அனுசரிச்சு தருவீங்களா? கொடுக்கலாண்ணா. அனுசரிச்சு பண்ணலாம். தரலாம். இது போக வேற வண்டி பழக்கம் உழவு பழக்கம் கொண்ட எருதுகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? இல்ல பண்ணலாண்ணா. பண்ணலாம். சந்தை வந்தாலும் வாங்கிக்கலாம். அடுத்த வாரம் பெரிய எருது வரும். பெரிய எருது வரும். வரும். அடுத்த வாரம் கண்டிப்பா வந்து இங்கே வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படியே இந்த சந்தை வந்து புதுசா மறுபடியும் மீட் எடுத்திருக்காங்க. ஆமாங்க. அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? மீட் எடுத்துக்கிறான்னா இந்த சந்தை வந்து நிப்பாட்டி மாடு வரத்து கம்மியா இருக்கனால ஒரு 25 வருஷமா சந்தை இல்லை. இப்போதைக்கு வந்து விவசாயத்துக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்குது இந்த பக்கத்துக்கு அப்படின்னு சந்தை வந்து மேலும் தொடக்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. அப்படியே பதிவுகள் பார்த்துட்டு வர நண்பர்கள் நாட்டு மாடுகள் வேணாலும் கலப்பின மாடுகள் வேணாலும் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். விலை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு ஆ. சரி, ஓகேண்ணா. ரொம்ப சரி. நன்றி. அது வேற அங்க தாண்டு. ஓ போகுது. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. அண்ணா பழனிசாமி பேரு. கவுந்தப்பாடில இருந்து வரேங்க. ஃபார்ம் ஆருத்ரா கேட்டல் ஃபார்ம் கவுந்தப்பாடிங்க. இன்னைக்கு வந்து நம்ம சிறுவலூர் சந்தை ரீஓபன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? இது மிகப்பெரிய சந்தோஷங்க. நம்ம ஊர்ல சந்தை ஓபன் பண்ணது நாட்டு மாடு சந்தை. அது 25 வருஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம் தானுங்க. இன்னைக்கு வந்து இதுக்கான முயற்சி எடுத்த அனைவருக்கும் நன்றிகள். வியாபாரிகள் சார்பாக நீங்க நாட்டு மாடுகள் எத்தனை கொண்டாந்துருக்கீங்க? நான் ஒரு 9 கண்ணு கொண்டு வந்தேங்க. ஆமா, ஒரு கிடாரி கண்ணு, ஒரு 8 கால கண்ணுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கண்ணு என்ன ரேட்ல வரும்? இது 19 ரூபா சொன்னாங்க. ஆமா, காலக்கண்ணு ஒரு 10 மாசம் இருக்குங்க. ஆமா ஆமா ஆமா. இது வந்து 19 சொல்றீங்க. 19 சொன்ன ரேட் இது அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு கொடுக்கலாங்க. ஒரு 17 ரூபா ஃபைனல் பண்ணலாங்க. ஆமா. அப்படி இந்த என்ன ஜோடிங்களா? 2 இந்த 2 ஜோடி கால கண்ணுங்க. ஆமா. என்ன ரேட்ல வரும்? ஜோடி 25 ரூபா சொல்லிச்சுங்க. ஜோடி
ஆமா. அது ஒரு 7 மாசம் 8 மாசம் இருக்குங்க. 7 மாசம் 8 மாசம் கண்ணு. ஆமா ஆமா. அது ரெண்டுமே ஜோடிங்களா? இந்த ரெண்டு சேவலை மயிலையும் ஜோடி. ஆமா. அது என்ன ரேட்னா வரும்? இது 36 ரூபா சொன்னங்க. 36. ஆமா. ஃபைனல் ரேட் இது அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமா. இது போக வேற கன்றுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு வந்து வாங்கலாம். வாங்கிக்கலாம், சந்தைக்கும் வாங்கிக்கலாம், வீட்லயும் வாங்கிக்கலாங்க. அப்படியே அடுத்த வாரம் சந்தைக்கு கண்டிப்பா வருவீங்களா? கண்டிப்பா வரும், வாரம் வாரம் வரும், வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. ஓகே. வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. கொளப்பலூர்ல இருந்து வரேங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி நீங்க சந்தை இன்னைக்கு ஒரு 4 கொண்டு வந்தேங்க. 4 கொண்டு வந்தேங்க. நல்லா காங்கியந்தாங்க. என்ன ரெண்டு ஜோடிங்களா? ஜோடி தாங்க. கிடாரிக்கண்ணா. கிடாரிக்கணும். கிடாரி, ஜோடி கிடாரிகள் என்ன விலை வருது? ரெண்டும் பாருங்க 45 ரூபா சொன்னேங்க. என்னன்னா பேன் சான்சர்ஸ் கொடுப்போங்க. ஆமா ஆமா. இது 2 ஒரு 1.5 வருஷம் கணக்குள்ளதான் இருக்கு. தனித்தனியும் கொடுப்போங்க. சேவலை ஒரு 23, அது ஒரு 25 சொன்னேங்க. ஆமா ஆமாங்க. ஆமா 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 ஆமா. அது அந்த மாயிலை 2 50 ரூபா வருங்க. ஆமா ஆமாங்க. ஜோடி கண்ணுங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆமா. சேவலை தனிச்சு 25 ரூபா வரும். இன்னைக்கு வந்து 5 உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க. ஆமா ஆமா. அடுத்த வாரத்துல வந்து மறுபடியும் கொண்டாடுறீங்க. இஷ்டம் கொண்டு வரும். தேவைப்படுறாங்க, அடுத்த வாரம் வந்து கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி. உங்க பேரு? ரஞ்சித் குமாருங்க. நீங்க செல்வையாக்கு என்ன ஆகுதுங்க? பக்கத்துல தாங்க. நல்லா பக்கத்தா வருது. சரி, ஓகே.